கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி. தேவன் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கடந்த மாதங்கள் முழுவதும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதங்களும் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி நம்மை நடத்தி நம்மை அனுக்கிரகம் செய்த தயவுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதமும் தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து. ஒருவேளை இந்த 4 மாதங்களும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு ஜெயம் எடுக்க முடியவில்லை. சரீரத்திலே சோர்வு, ஆத்மாவிலே சோர்வு, ஆவியிலே சோர்வு, ஊழியத்திலே சோர்வு, குடும்ப வாழ்க்கையிலே சோர்வு, பிள்ளைகள் நிமித்தம் சோர்வுகள் கடந்து வந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த மாதமும் ஏதோ ஒரு சோர்வுக்குள் கடந்து போக அனுமதிக்கலாம் ஆண்டவர். ஆனாலும் அதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், சோர்ந்து போயிருக்கிற உனக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உனக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன். அதற்கு முன் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், யாக்கோப்பே ஏசியா 40:27 யாக்கோப்பே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்று நீ சொல்லுவானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போகார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகள் அடைந்து உயர பறப்பார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு விதமான சோர்வு உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதம் தேவன் சொல்லுகிறார், சோர்ந்து போயிருக்கிற உனக்கு நான் ஒரு பலத்தை தரப்போகிறேன். சத்துவமில்லாத உனக்கு ஒரு சத்துவத்தை தரப்போகிறேன். நீ கழுகளை போல் செட்டைகள் அடைந்து உயர பறப்பாய். நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். வேதத்திலே ஒரு பரிசுத்தவான் குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா ஆண்டவருக்கு விசேஷித்த ஒரு தீர்க்கதரிசி. எலியா தன்னை குறித்தே ஒரு சாட்சி கொடுப்பார். நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லி 850 பகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாய், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்பின் தேவனே, என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கி பலிப்பிடத்தை பட்சிக்க செய்து 850 பகால் தீர்க்கதரிசிகளும் காலையிலிருந்து பகாலே பகாலே என்று அழைத்தவர்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அழைக்கத்தக்கதாக பரலோக அக்கினியை இறக்கினவர். அது மாத்திரமா, 3.5 வருடம் மழையை தடை செய்து பின்பு மழைக்காக ஜெபித்த போது கையளவு மேகம் புறப்பட செய்ததை பார்த்து ஆகாபை ரதத்தை பூட்டிக் கொண்டு போ என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அந்த மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடின அந்த எலியா ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே சோர்வடைந்தார். அந்த பெண் யார்? எஸ்ஸேபேல். 850 பாகால் தீர்க்கதரிசிகளை நீ கொன்றாய் அல்லவா? நாளைக்கு அவர்களுக்கு தலைகளுக்கு நேராய் உன்னுடைய ஒரு தலையை நான் எடுப்பேன் என்று அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே சோர்ந்து போனார், சத்துவம் இல்லாமல் போனார். அந்த வார்த்தை அவரை உடைத்தது. இன்றைக்கு அநேகர் பேசுகிற வார்த்தையினால் நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? நீ உடைக்கப்பட்டு இருக்கிறாயா? வேதனை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த கால வேளையிலே கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கும்படி, சத்துவம் அளிக்கும்படி, இந்த மாதம் தேவன் ஒரு விசேஷித்த பலத்தினால் உன்னை இடைக்கட்டும்படி, எலியாவுக்கு செய்த ஆசீர்வாதங்களை உனக்கும் செய்யும்படி உன் மத்தியில இருக்கிறார். எலியா என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவர் வனாந்திரத்திற்கு ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அவன் விழித்து பார்க்கிற போது ஏதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்தான், குடித்தான், திரும்ப படுத்துக் கொண்டான். ஏனென்றால் அந்த சோர்வு அவனை இன்னும் அதிகரித்தது. அவன் அந்த உணவு கிடைத்த உடனே அதை புசித்தான், அதை குடித்தான், படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் வசை அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பர்வதம் தூரம் என்று சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனை தட்டி எழுப்பினார். திரும்ப அவன் புசித்து 40 நாட்கள் அதனுடைய பலத்தினால் ஊரே மட்டும் நடந்து போனான். பின்பும் சோர்வு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாகவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உடைய பலிப்பிடங்களை இடித்து உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவரை விடவில்லை. முதல் விசை அவர் சோர்ந்து போய் சாக வேண்டும், பிதாக்களை பார்க்கிறோம் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் சூறை செடியின் கீழ் சோர்ந்து போய் படுத்திருக்கும் போது ஒரு தூதனை அனுப்பி சுட்ட தழலில் அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தினார். பின்பும் அந்த சோர்வு 2ஆம் வசை தூதனை அனுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து நீ எழுந்து நட்ட என்று சொன்னார். அந்த பலத்தினால் 40 நாட்கள் ஓரே மட்டும் நடந்தான். திரும்ப கெபிக்குள் படுத்துக் கொண்டான். திரும்ப ஆண்டவரோட வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தான். சோர்வு நிமித்தம்தான் நாம் அநேக விதத்திலே முறுமுறுக்கிறோம், குற்றப்படுத்துகிறோம், வாக்குவாதம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை விடவே இல்லை. இன்றைக்கு உன்னையும் விடவில்லை. உன்னையும் தூக்கி எழுப்பும்படிதான் இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். அப்பொழுது அவரை, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதையும் கண்மலைகள் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்திலே எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உடைய பலிப்பிடங்களை இடித்து உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன் என்று சொன்னான். அக்கினியிலே பெருங்காற்றிலே எலியா எழும்பவில்லை. கர்த்தருடைய மெல்லிய சத்தம் எலியாவை தட்டி எழுப்பி கெபிக்கு வெளியே வந்தது. திரும்ப எலியா ஆண்டவரை குற்றப்படுத்தினான், முறுமுறுத்தான், சோர்வின் நிமித்தம். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. எலியாவே, உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறேன். 2 ராஜாக்களையும் 1 தீர்க்கதரிசியும் நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீ தமஸ்குக்கு வழியே வனாந்திரத்திற்கு திரும்பி போய் அசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சின் குமாரனாக யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாக எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாகி அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி பெரிய ஊழியத்தை கர்த்தர் தந்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே எலியாவை தட்டி எழுப்பி கர்த்தர் எத்தனையோ முறை தட்டி எழுப்பினார். ஆனாலும் சோர்வின் நிமித்தம் எலியா எழும்பவில்லை. ஆனால் கர்த்தருடைய சத்தம் கர்த்தர் எலியாவை கெபிக்குள் இருந்து வெளியே வரும்படி செய்தது. எலியாவின் மீது வைத்திருந்த அந்த தரிசனத்தை கர்த்தர் எலியாவுக்கு வெளிப்படுத்தினார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சோர்ந்து போவதற்காய் உன்னை நான் அழைக்கவில்லை. இன்னும் 2 ராஜாக்களையும் 1 தீர்க்கதரிசியும் உன் ஸ்தானத்திலே நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தட்டி எழுப்பி அந்த ஊழியத்தை பூரணப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காலை வேளையிலே கூட அநேகருடைய வார்த்தையினால் நீயும் சோர்ந்து போய்
சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே நான் செய்தது போதும் என்று சொல்லி மனமடிவோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்னும் எழும்ப முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா? வேதனைகள் மேல் வேதனைகள் உனக்கு புரண்டு வந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்தவைகளை எல்லாம் நினைத்து நினைத்து நீ இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டு கெபிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை சோர்ந்து போவதற்கு நான் அழைக்கவில்லை. கெபியை விட்டு வெளியே வா. நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகமா இருக்கிறது. நீ செய்து கொண்ட காரியங்களை எல்லாம் நீ நிறுத்தி விட்டாய். இன்றைக்கு ஜெபிப்பதிலே சோர்வு, வேத வாசிப்பதிலே சோர்வு, ஊழியர் செய்வதிலே சோர்வு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிறருக்கு நன்மை செய்வதிலே சோர்வு. இன்றைக்கு எழும்பி வா. உன்மேல் வைத்த தரிசனத்தை நான் நிறைவேற்றும்படி ஒரு எஸ்ஸேபேலுக்காக நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அகிதோவேலுக்காக நீ தவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஒரு தோவேக்குக்காக நீ பரிதபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழும்பு, எழும்பு சியோனே, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். விருது சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்திலே பிரவேசிப்பதில்லை. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அகற்று. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அலங்காரமான வஸ்திரத்தினால் உடுத்து வைக்கும்படி உன் மத்தியில இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உனக்கு சத்துவத்தை அளித்து, பலனில்லாத உனக்கு பலன் அளித்து, கர்த்தர் உன்னை கழுகுகளை போல் உயர பறக்க, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு நின்றாயோ அதே இடத்துல, அதே சேபேலுக்கு முன்பாக எலியாவை உயர்த்தின தேவன், எலியாவின் காரியங்களை ஜெயமாய் மாற்றின தேவன், அவன் சாக வேண்டும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் அங்கலாய்த்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் உயிரை எடுக்கவில்லை, சாக ஒப்பு கொடுக்கவில்லை. எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாய் அக்னி ரதமும் சுழல் காற்றும் வந்தபோது அவன் அப்படியே வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை ஜனங்கள் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பெரிய சிலாக்கியம்! வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் யாருக்கு கிடைத்தது? எலியாவுக்கு மட்டும்தான் கிடைத்தது. சோர்ந்து போயிருக்கிற அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கெபிக்குள்ளிருந்து வெளியே வந்து தேவ சித்தத்தை நிறைவேறினது நிமித்தம் அவனுக்கு அந்த சிலாக்கியம் கிடைத்தது. இன்றைக்கு கெபிக்குள் இருக்கிற நீ, கில்கால் போல் இருக்கிற நீ, வெளியே வா, வெளியே வா. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னையும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உயிர்ப்பிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். எசேபேலின் வார்த்தைகள் நிமித்தம், அகிதோபேலின் ஆலோசனைகளின் நிமித்தம், தோவேக்கின் காரியங்கள் நிமித்தம் நீ சோர்ந்து போகாதே. தேவ கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் ஜெபிக்க இந்த வேளையிலே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவரே நீர் அப்பா பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தந்து, இளைப்படைந்தவனுக்கு ஆண்டவரை இளைப்பாறுதலை தந்து, ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதுபலன் கொடுத்து, கழுகளை போல் செட்டைகளை அடித்து உயர பறக்க செய்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறதற்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே நீர் அப்பா பெரிய காரியங்களை செய்வீராக. எந்தெந்த விதத்திலே பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ எலியாவை தட்டி எழுப்பி ஆண்டவரே, எலியாவை கர்த்தாவே நீர் விடவில்லை. அதை அப்பமும் தழலும் சுடப்பட்ட தழலும் தண்ணீரும் கொடுத்த போது கூட அவன் சோர்ந்து போய் உட்கார்ந்த போது திரும்ப ஒரு விசை தேவதூதனை அனுப்பினீராப்பா. திரும்ப அவன் நடந்து கெபிக்குள் வந்து உட்கார்ந்த போது உன்னுடைய சத்தம் உன்னை உயிர்ப்பித்தது. இன்னைக்கு உம்முடைய தெய்வீக சத்தம் ஒவ்வொருவருக்குள்ளே துணிக்கட்டும். இந்த வார்த்தைகள் துணிக்கட்டும். உன்னை சோர்ந்து போகிறதற்கு அல்ல, சத்துவம் இல்லாமல் இருக்க அல்ல, உனக்கு புதுவேலை நடக்க இந்த மாதம் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உன்னை தூக்கி எடுக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். உடைய மகிமையின் பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed month. Amen.